அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து நாவற்குழியை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்டு நாவற்குழியை சுற்றி காட்டுமாட்டு அதில் வந்து இன்றைக்கி நாவற்குழியை சுற்றி பார்க்க போகிறோம். இனி வந்து இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா யாழ்ப்பாண வரவேற்பில் நிற்கிறோம். அப்படி எங்களை காட்டுற பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண வரவேற்பு இருக்குது, அதில் தான் நிற்கிறோம். அப்படி நாங்கள் போய் நாவற்குழியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் மற்ற ஒழுங்கு இருக்கிற போயிருக்கிற இடங்கள் எல்லாம் சுற்றி காட்ட போகிறோம். மெயினான இடங்கள் எல்லாம் சுற்றி காட்ட போகிறோம். அதில் நாவற்குழியிலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இல்லாட்டி நாவற்குழியிலேருந்து புலம்பெயர் நாடுகளில் போய் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க. அதோட வந்து உங்களுக்கு இந்த ஊர்கள் பார்க்கணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லிக்கொண்டீங்கன்னா அந்த ஊர்களை வந்து நான் சுற்றி காட்டிக்கொள்ளும். ஏற்கனவே வந்து நிறைய ஒரு வீடியோக்கள் போட்டிருப்போம். திருப்பி ஒருக்கா பார்க்கணும்னா திருப்பி ஒருக்கா காட்டி போட்டுக்கொள்ளலாம். மற்ற இந்த காலையில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நாங்கள் இப்போ நாவற்குழியை பார்க்க போவோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நாங்கள் இந்த யாழ்ப்பாண வரவேற்பு நிற்கிறோம். அப்படி அங்கே பார்த்தோம்னா நல்ல ஒரு வரவேற்பு எல்லாம் இருக்குது. இப்படி நாங்கள் இங்கேருந்து வலிக்கிட்டு உங்களை பக்கமாக நாவற்குழிக்கு போக போகிறோம். நாவற்குழியை போய் அப்படியே சுற்றி பார்த்து கொள்ள போகிறோம், உங்களுக்கு காட்டி கொள்ள போகிறேன். இப்போ போனோம்னா எங்களை பார்த்தோம்னா வெளிகள் ரெண்டு பக்கம் வந்து வெளிகள், அதில் வந்து அந்த இது அட்வர்டைஸ்மெண்ட் பலகைகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி இதில் பார்க்கவே இந்த பின்பக்கங்கள் தெரியும். இதில் வயல் நிலங்கள்லாம் அப்படியே இதாக பொழுத்தரைகளாக மாறிட்டு என்னென்னு தெரியலை, இல்லாட்டி இதை வயல் நிலங்கள் செய்கிறவே தெரியலை. இங்கே பார்த்தோம்னா ஃபுல்லாக வெளி தானே இதில் இந்தியாவில் ஃபுல்லாக வந்து எல்லாம் புல்லுகள் தான். தூரம் வந்து வாங்க அந்த இது மாதிரி வெங்காயப்பூ மாதிரி இருக்குல்ல. இங்கால பார்த்தோம்னா இங்கால அப்படியே அந்த பைப் லைன் இதுவும் போகுது. அதுவும் தண்ணி வேற தொடங்கிலாம் நான் கரல் பிடிச்சி போச்சேன்டா, பாய்க்காமலே எல்லாம் பழுதா போ. இங்கால பார்த்தோம்னா ரெண்டு பக்கம் வெளிகள் தான். அப்படி காடி கொண்டு போகிறேன். ஓகே, நீங்களை வந்து ஈரநிலங்களை பாதுகாப்போம். உண்மையிலே அந்த ஈரநிலங்களை பாதுகாப்போம். ஏன்னா இந்த நிலங்கள் தான் தண்ணி ஊறி அந்த நிலத்தடி தண்ணிக்கு போகிறதேன்னு தண்ணி ஊறி போகும். எங்களை பார்த்தோம்னா எங்களை இந்த இதுகள் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுகள் அதுகள் வச்சுருக்குது. இதுக்கு என்னது பாதை இதை கேட்டும் போட்டிருக்கு, என்னதுக்கு போட்டிருக்கேன்னு தெரியலை. உங்களுக்கு காடி கொண்டு போகிறேன். வெள்ளம் நிற்கிது டப்பாண்டு வத்தா. அதுக்கு என்னடா அந்த கொஞ்சம் என்ன சதுப்பு நிலங்கள் மேலே டப்பாண்டு கொஞ்சம் உள்ள இழுக்காது தண்ணி, கொஞ்சம் விட்டு விட்டு தான் உள்ளே இழுத்து கொண்டிருக்கும். இனி வந்து மழைக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன மழைக்கு சான்ஸ் இல்லை. ஏன்டா இஞ்சால தண்ணியை காணும், அங்கால தான் இஞ்சால தண்ணி நிற்கிது. தொங்கலுக்கு தண்ணி நிற்கிது, இங்கால பக்கம் தண்ணியே இல்லை, சும்மா இருக்குது. இதில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுகள் இருக்குது. இந்த பாலம்னு சொல்கிறேன் இல்லை, இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வரைக்கும் ஒரு பெரிய பாலம் என்ன நாகக்குழி பாலம் உண்டு. பழைய ரோட்டால் விட்டால் இப்போ இந்த நாங்கள் எங்களுக்கு இப்போ இந்த ஆம்புலன்ஸ் பிடிக்கணும். இதால் போனால் பழைய ரோட்டு இந்த கொண்டு ஏற்றி போட்டு கச்சேரி சிரிச்சு கொண்டு சைக்கிள் போகிற பாதை. இதுக்கு ஒரு இதில் அழிச்ச நிகழ்வும் இருக்கடாப்பா. எலெக்ஷன் மூட்டாம் இது அந்த சின்னங்க இருக்கிற கண்ணச்சு அழிச்சு போட்டேன். அப்படி சைக்கிள் போகிறதுக்காண்டு தானே அதை மாறி அழிச்சு போட்டேன். நெஞ்சு அழிச்சு போட்டு இப்போ திருப்பி கீறி இருக்குது. ஓகே, இந்த பாலத்தால் தாங்க போகிறோம். இங்கே பார்த்தோம்டா நாங்கள் அப்படி தெரியும் எங்களுக்கு பெரிய பாலம். நிறைய இது இருக்குது வாங்காதது. இங்கே வந்து நெல்லுகள் காஞ்சி கொண்டு இருக்கு பாருங்க. அந்த பாதை பாவிக்கிறது தானே கரண் எக்ஸ்ப்ளோரம். இங்கே பார்த்தோம்னா நெல்லுகள் காஞ்சி கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இது பழைய பாதை பாருங்க, பழைய ரோட்டு. எக்ஸ்ப்ளோர் EXPLOR. இங்கால பார்த்தோம்னா இங்கே புறாக்கள் சாப்பிட்டு நெல்லுகள் எல்லாம். காவலுக்கு இல்லை போல எக்கச்சிக்கம் புறா நிற்கிறாடே. குடும்பமாகவே வந்துடுது போல புறாக்கள். அண்ணா என்ன சின்ன ரெண்டு கேட்டு கொண்டு வர்றாருன்னு பார்க்கலாம். இங்கால பார்த்தோம்னா எங்கள் ரெண்டு ஏரியில் மரங்கள் எல்லாம் வச்சுக்கேன்னு நல்ல வெக்க தான். பஸ் போய் கொண்டு போகுது. இதில் ஒரு போட் வச்சுருக்கு. என்ன போட்? வீதி அவித்து அதிகார சபை என்று போட் வச்சுருக்கு. யாழ்ப்பாண கருத்துறை. இங்கெல்லாம் கான்கிரீட் ரோட் தானே. இப்போ போனோம்னா இனி தான் நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். இதில் போய்க்கே வருது. என்னது ஸ்டேடியம்? எதுமா ஸ்டேடியமா ஃபேக்ட்ரியா? ஓகே, என்னென்னு தெரியல. அதில் போட் எதுவும் இருந்தால் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். PVTLT தானே. என்னது ஹோல்டிங்ஸ் ஐஸ் ஃபேக்ட்ரி அப்படி அது மாதிரி இல்லை. என்னென்னு தெரியலை, அது தெரிஞ்சால் சொல்லிக்கொள்ளுங்க. என்னென்னு மெஷினரி இருக்குது, ஐஸ் ஃபேக்ட்ரி அது மாதிரி இல்லை இருக்கலாம். எங்களையும் பார்த்தோம்னா எங்களையும் வந்து எங்களுக்கு இதுகள் இருக்குது பாருங்க. மரங்கள்லாம் கூட தொடர்ந்து வருது. பரவாயில்ல, சின்ன மாட்டம் இருக்குன்னு. இப்போ நாங்கள் போகிற டைம் கிட்டத்தட்ட ஒரு 1, 10, 1, 20 இருக்கும். நல்ல ஒரு வெக்கையாக இருக்குது. நல்ல மெதுவாக தான் உங்களுக்கு காடி கொண்டு போகிறோம். இருக்கிற இடமெல்லாம் மெதுவாக காடி கொண்டு போகிறோம். நீங்களே ஒரு கட்டிடம் இருக்குது. என்ன கட்டுறோம்னு தெரியல.
ஏசிடி வடக்கையும் அங்கே மிச்ச பகுதியை இணைக்கிற ஒரே பாதை தானே ஏனைன் ரோட் இங்கே ரெண்டா பிரியும் இது ஒரே ஒரு பாதை தான் இங்கே பார்த்தோம்னா ஓகே அண்ணா கண்டுபிடிச்சிட்டு என்ன சேனலை உண்மையிலேயே அண்ணாக்கு ஒரு நன்றி சொல்லணும் சேனலை தேடி பார்த்து எடுத்துகிட்டு போகிறாரு அண்ணா காட்டிட்டு போகிறார் இங்காலே பார்த்தோம்னா இங்கே இந்த சோலரை பார்த்துறீங்க அப்படியே ஃபுல்லாக போட்டிக்கிற சோலர் டப்புன்னு பார்த்து சொல்லி எத்தனை கிலோமீட்டர் இருக்குது தானே சார் வந்து 450 வெட்படி கோட்டம் 1 2 எத்தனை லைன் இருக்கு டக்கு இப்போ என்னல அப்போ சொல்லல நல்லால ஃபோன் வெளியில் வந்துட்டடா அப்போ பெருக்கி பார்த்து பிடிக்கலாம் என்ன எங்களை அப்படி உங்களுக்கு காடி கொண்டு பாருங்க இதில் என்ன இருக்குது அரச உணவு களஞ்சியம் எல்லாம் பழைய இதுகள் என்ன அழிஞ்சிடுது பழைய காலத்து டேங்குகள் எல்லாம் இருக்குங்க அந்த காலத்தில் இந்த சதுர டேங்க் தானே இதில் பார்த்தோம்னா இங்கால தான் எங்களுக்கு முக்கியமான இடங்கள் வருது ஓகே இதில் நிப்பாட்டுங்கோ இல்லை அங்கே காட்டுவோம் இதில் பார்த்தோம்னா ஐஸ் தண்ணி வெறுறா அப்போ இப்போ வெறுற இல்லையே சிவபூமி தண்ணி இருப்பாங்க தண்ணி வெறுறா இதில் தண்ணி குடிக்கிறவ இல்லை வந்து தண்ணி எடுத்து தண்ணீர் குடிக்கிறவ ஐஸ் தண்ணி முந்தி வெறுறடா இப்படி இங்கால பார்த்தோம்னா சிவபூமி திருவாசக அரண்மனை இருக்குது பாருங்க இப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் உள்ளே போய் எங்களுக்கு காணொலி அதில் எடுக்க இயலாது ஹெல்மெட் அதோடையும் போக இயலாது அப்படி நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் என்ன வேண்டு 3x விட்டு காட்டுறேன் திருவாசக அரண்மனை இல்லை சிவலிங்கத்தின் சிலை அதெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள் இன்னும் பிள்ளையார் கோயில் மாதிரி தான் ஓகே தான் பாருங்கண்டா இது பாருங்க இருக்குது திருவாசக அரண்மனை அப்படி இங்கால பார்த்தோம்னால் இங்கால ஏதோ ஆஃபீஸ் போகுது இலங்கை தேசிய நிர்மாண சங்கம் அப்படின்ட்டு போகுது இங்கேயும் வீடியோ எடுக்கல இது இங்காலே பார்த்தோம்னா இங்காலே வந்து வீடியோ எடுக்கல இது வந்து இந்த அருங்காட்சியகம் ஏன்னா சிவபூமி அருப்பொருட்காட்சியகம் 2 பேர் வாளோட நிற்கணும் ரெடியாக வந்தால் அடிக்கிறதுக்காண்டு நிற்கணும் உள்ளே நாங்கள் எடுக்கல அது நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்துக்கலாம் நாங்கள் ஏற்கனவே ஒரு திறந்த மூட்டத்தில் போய் பார்த்துருந்தாங்க ஓவியங்கள் கார் எல்லாம் இருக்குது எங்கள் நாவல்குழி பெட்ரோல் செட் பெரிய பெட்ரோல் செட் என்ன இதுக்கு ரோட்டால் ஏற்றலாண்டா சறுக்கி தான் விழணும் போனால் பார்த்துட்டு இங்கே வந்து உடுப்பு கடைகள் இருக்குது பாருங்க உடுப்பு கடைகள் இருக்குது கராட்சிகள் இருக்குது உங்களுக்கு காடி கொண்டு போகிறேன் இதில் பார்த்தோம்னா சர்வீஸ் சென்டர்கள் கராட்சிகள் சர்வீஸ் சென்டரில் கராட்சிகள் இருக்குது இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போனோம் என்றால் இப்படி பார்ப்போம் நல்ல வெயில் இருக்குதுண்ணே வெயில் கொளுத்துது இங்கே வந்து அப்படியே கல்யாணம் நடக்குது இதோட பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இங்கே பார்த்தோம்னா கடை தொகுதிகள் இருக்குது பாருங்கள் இங்கே நிறைய கடை தொகுதிகள் இதுக்கான நிறைய கார்கள் நிற்குது எங்கே கல்யாணம் பக்கத்தில் கல்யாணம் இங்கே மண்டபம் இருக்குது நான் அங்கே இருக்குது சஞ்சய் திருமண மண்டபம் இதில் இருக்க ஒரு மண்டபம் வந்துட்டு பாருங்க இதில் வந்து இதே கல்யாணம் நடந்திருக்கு அன்னைக்கு நடக்குது எல்லாம் வாகனங்கள் நிற்குது ஓகே இப்படியே பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு காடி கொண்டு போகிறேன் அங்கே பஸ்ஸுகள் போகுது ஏனியன் ரோட் தானே எது மென்னார் ரோட்டு கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வருவோம் ஓகே இங்கால பார்த்தோம்னா சம்பத் வங்கி இருக்குது அதுக்கு பதிலே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது நாங்கள் உள்ளே போய் காட்டிக்குள்ளே போகிறோம் இப்போ நாங்கள் ஏனியன் பாதையில் கொஞ்சம் போவோமோ இதில் பார்த்தோம்னா இதில் போயிருந்தேன் நாவல்குள்ளேயே போயிருந்தேன் ஏமாப்பிய மெயினே இருக்குது ஒன்றுக்கு இப்படி நேராக வாங்க நேராக வாங்க கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு வரோம் ஏனியன் ரோட்டால் நேராக பார்த்துட்டு வருவோம் இங்கே பார்த்தோம்னா கட்டுறாங்க கட்டுறது 2 மாடி கட்டுறாங்க கட்டப்பட்டது இதில் 1 2 3 4 5 6 கடை வருது மேலே பெரிய ஷோரூம் வேற போகுது கூட இங்கால பார்த்தோம்னா இங்கே சும்மா கொஞ்சம் தூரம் காட்டிக்கொள்கிறேன் இங்கால ஏதோ பெரிய இது இருக்குது என்னென்னு தெரியல ஹெவி வெஹிக்கிள்ஸ் எதுவும் இருக்க தெரியல பெரியதாக இருக்குது இங்கால தண்ணி டேங்க் என்ன இந்த ஒரு பிரதேசத்துக்கு கட்டுற தண்ணி டேங்க் தானே ஓகே இங்கால போனோம்னா அப்படி நாங்கள் கைதடிக்கு போகலாம் என்ன கைதடி சந்தைக்கு போகலாம் இதில் நாங்கள் கொஞ்சம் தூரம் இருக்கா போயிட்டு இந்த வீட்டை பாருங்க வீடு அப்படி சட்டப்படி இருக்குது நல்ல டிசைனும் நல்ல கலரும் செமையாக இருக்குது வீடு அதான் என்ன ஒன்று இதில் வந்து குட்டி எம்மன் அதுகள் தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தெரியும் நாங்கள் டிப்பர் நாய்கள் எல்லாம் தெரியும் இதில் ஒரு சின்ன சேர்ச் இருக்குது சரி இப்படி நாங்கள் யூட்டன் போடுவோமா இதில் நான் கைதடிக்கு போயிடுவோம் நான் கொஞ்சம் போய் அங்கே போட்டை பார்ப்போம்ப்பா போட்டை பார்த்து தான் பிடிக்கலாம் என்னதுக்கு வேறு வந்து கைதடிப்பு வராதுண்ணே இங்கே பார்த்தோம்னா விறகுகள் கிடக்கு மற்ற ஒரு சின்ன கடை இருக்குது பெருசிற கடை இருக்குது எல்லாம் சிங்களத்துலாம் போட்டுட்ட பேர் கிடக்கு மேலாம் தமிழாக அழிஞ்சிட்டுது கைதறிக்குள்ளே வருமா அங்கே அந்த கடை போட்டுகள் பார்த்தா தெரியும் தானே நல்லா இருக்குன்னு தானே அப்படி காடி கொண்டு போகிறோம் நீங்கள் பார்த்துக்கணும் வாங்க என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் டிப்பரதில் சர்வீஸ் சென்டர் நினைக்கிறேன் லங்கா அசோக் லேடன்ஸ் இது வந்து நாவல்குடி தான் அப்போ ஓகே காட்டுவோம் என்ன நாவல்குடி ஏரியா கிளம்பி இருக்குது இங்கே நாங்கள் கைதடிக்கல வேறு இல்லை எங்களை மாமரம் மேங்கோ ட்ரீ காஃபி ஷாப்பா
அதில் இருக்குது இங்கே கடைகள் வருது ஹனிமூன் ஹனிமூன் ஏன் அதுக்கு போல பதற ஹோட்டல் ஹனிமூன் இதில் ஹோட்டல் ஒன்று இருக்கேனே ஹோட்டல் ஹனிமூன் இங்கே தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது இவ்வளோ பதறிட்டியே அப்போ இங்கே சர்வீஸ் சென்டர் என்ன யுனைடெட் மோட்டர்ஸ் லங்கா பிஎல்சி கார் கழுதுகள் என்ன சர்வீஸ் நடந்து கொண்டு இருக்குது இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் கூட வந்து இது இந்த மெயின் ரோடு இப்போ நாங்கள் போய் கொண்டு வந்து ஏனையன் ரோடு தான் சிலோவாம் தேவாலயம் என்ன இதுக்கு பாதை சரியில்லை நார்மல் பாதை தான் போகுது இங்கே இந்த பழைய போத்தல்கள் வாங்கி விற்கிற இடங்கள் நினைக்கிறேன் மம்மி மிரக்காலை இங்கே கரையாப்பட்டி இல்லைன்னா அங்கே மம்மி ஆயிடும் மம்மி மிரக்காலை இதான் நாங்கள் அது கடல் மாதிரி என்ன செம்மையாக இருக்குது நீர்த்தக்கம் தான் ஆனால் ஒரு நல்ல மனம் கொண்டு வருது இல்லை புளிச்சல் மனம் உண்டு அப்படியே பார்க்க செம்மையாக இருக்குது கடல் தானே இல்லை அடிச்சு கடல் இல்லை பாலத்துக்கு நிற்கிற மாதிரி தான் ஃபுல்லாக தானே நிற்கிது அங்கால அந்த நாவல்குழி பாலத்துக்கு போகிறது தண்ணி வந்து இடம் தான் தண்ணி தான் போல ஓகே இந்த அறுவடையில் எல்லாம் நடந்துங்க வைக்கோலையெல்லாம் ஏற்றி கொண்டு போயினோம் இப்போ நாங்கள் எதுக்குள்ளே வந்துட்டோம் அம்மாச்சி என்னதுக்கு நாவல்குழியா கைதடியா ஓகே பார்த்துட்டு அம்மாச்சி ஒன்று வருது அதையும் பார்த்துட்டு அப்படி நாங்கள் திருப்பலாம் இந்த ஸ்கூல் ஏதோ வரும் பனை ஆராய்ச்சி நிறுவனம் இதில் இருக்குது பாருங்க உங்களுக்கு காட்டி கொள்கிறேன் பிஆர்ஐ பனை ஆராய்ச்சி என்ன ஆரண்டு வராது பனை அபிவிருத்தி சபை பல்மேரா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஓகே இங்கே இருக்குது அம்மாச்சி கைதடிக்கு வந்துட்டோம் அம்மாச்சிக்கு முன்னால் இந்த வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி சங்கம் இருக்குது பின்னால் அம்மாச்சி இருக்குது திருப்பமா நாங்கள் ஓகே எப்படியே யூடர்ன் போய் அந்த நாவல்குழி இதில் அதாவது வந்து வளைவில் ரவுண்ட் அபவுட்டில் நாங்கள் இப்போ எங்கால போக போகிறோம் என்றால் நாவல்குழி போயிடுறவங்க காட்டி கொண்டதுக்காக போய் காட்டிட்டு பிறகு நாங்கள் அங்காளி பக்கம் மிச்ச பக்கம் போக போகிறோம் அதெல்லாம் போனால் நாங்கள் சங்குப்படி பாலத்துக்கு போய்க்கலாம் அப்படி நேராக போய் சங்குப்படி பாலத்துக்கு போகிறது அந்த ரோட்டால் நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் உள்ளத்தோட நாவல்குழி முடிஞ்சுது நீ அங்கால போய் நாங்கள் தொடருவோம் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த ரவுண்ட் அபவுட்டுக்கு அப்படி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா போயிடுறது இருக்கா போய் பார்ப்போம் என்ன அப்படி நேராக போனால் சரி சம்பத்து பக்கத்தில் ஏடிஎம் இருக்காது சம்பத்து சிலோனா சம்பத்தோ சம்பத்து நான் இந்த போயிடுற நிலையம் வித்தியாசம் இருக்கு இல்லையே நிறையா இருக்குது நேராக விட்டீங்கன்னா சரி இங்கே பார்த்தோம்னா போயிடுற நிலையம் அந்த முன்னுக்கு அந்த பேங்க் இதால் அப்படி செய்திருக்கிற மாதிரி அந்த ஏடிஎம் இருக்கு ஏடிஎம் தான் இருக்குண்ணா ஓகே ரயில்வே ஸ்டேஷன் ஜால் ராணி என்ன இது எல்லாத்துலையும் நின்று போகும் என்ன இது நல்லா இருக்குல்ல இந்த முன்னுக்கெல்லாம் நல்லா இருக்குல்ல இது ஓகே சரி ஓகே இப்படி நாங்கள் வீட்டை நடிப்போமா பார்த்து திருப்போங்க காரில் முட்டினீங்கன்னா அப்புறம் ஓகே இதால் போய் அதுக்கு காலை விட்டு வரோம் நாங்களே அதான் இந்த பிரச்சனை இதில் சுற்றி தான் திருப்போம் வானம் வருது பைக் வருது சரி நல்ல டிரைவர் என்ன இந்த ஸ்ரீ சொல்கிறோம் அடிக்கடி தான் நல்ல டிரைவர்னு சொன்னால் தான் வீடியோ சரி பாவட்டா நான் அப்படி போய் சொல்லக்கூடாது முதல் படித்ததுகள் தான் ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த பாதையில் போகிறோம் இதால் நாங்கள் அப்படியே போனோம்டா எங்கே போகலாம்டா சங்குப்பட்டி ரோட்டு என்ன அதுக்கு சிங்கள கிராமம் இருக்குது இப்படி நாங்கள் கொஞ்சம் நேராக போயிட்டு வருவோம் நேராக போயிட்டு கடைசி அதுக்கு போவோம் அதுக்கு தான் உங்களுக்கு கிராமங்கள் எல்லாம் இருக்குது இதுக்கு தான் நாவல்குழி கிராமங்கள் இருக்குது இதுக்கு ஒரு சிங்கள கிராமம் எல்லாம் இருக்குது விகாரம் இருக்கிறதெல்லாம் காட்டி கொள்கிறேன் இதில் இப்படி நாங்கள் நிறைய கதைக்கெல்லாம் நான் கதைச்சும் பிரியோசனம் இல்லை அதில் நாங்கள் அப்படியே நேராக பார்த்து கொண்டு போயிட்டு அதில் வந்து அங்கே நிப்பாட்டி கொண்டு நாங்கள் திருப்பி வந்து இதுக்கு போய் காட்டி கொள்கிறோம் உங்களுக்கு தச்சந்தோப்பு வரும் ஏன்னா நீங்கள் போனோம்னா ஃபுல்லாக அப்படியே வெயில் தான் என்ன எல்லாம் அப்படியே எல்லாம் இங்கே இப்போ ரோட்டு பெருப்பிக்க போகிறாங்களா காணியல் சூப்பராக வச்சுக்கிறாங்க வருங்காணியல் இது என்னமே ஆக்கள் இந்த காணியா இல்லாட்டி கவர்மெண்ட் காணியா என்னென்னு தெரியல அதான் இதால் நாங்கள் இப்படியே போய் இதுக்கு போய் அதாவது வந்து சங்கப்பட்டி பாலத்தால் ஏறி அங்கால இதுக்கு போகலாம் பிறந்தனுக்கு போகலாம் என்ன பிறந்தனுக்கு போய்க்கொள்ளலாம் இல்லாட்டி அப்படியே நேராக போனோம்னா கிளிநொச்சிக்கு போய்க்கொள்ளலாம் மென்னாருக்கு இங்கால திரும்பி மென்னாருக்கு போய்க்கொள்ளலாம் நாங்கள் இந்த பாதையாலையும் போய்க்கொள்ளலாம் இப்படி நாங்கள் போவோம் இதில் போனோம்னா ரயில்வே கிராசிங் வரும் பாதுகாப்பான கடவை தானே என்ன பாதுகாப்பான கடவை மேலே இங்காலி பக்கம் இப்படி இருந்தால் அங்காளி பக்கம் அந்த சைடில் இருக்கணும் கிராஸ் மறைக்கிறது இது மாற இங்கால வச்சுக்கணும் அதான்
இங்கே பார்த்தோம்னா இங்கே சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் வருது அப்படின்னு காட்டி கொள்கிறேன். இதுக்கு தான் இந்த கடற்கரை நகரம், அது வந்து நெய்தல் கடற்கரை நகரம் நாவல்குள்ளே அது என்ன? ஓகே ஓகே, நாவல் தாண்டி போகணுங்க. ஓகே ஓகே, எங்களை பார்த்தோம்னா அப்படி எங்களுக்கு காட்டி கொள்கிறேன். அப்படியே மெயின் ரோட்டில் அப்படி எங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். இடையே கிடைக்க நாங்கள் ஒரு ஒழுங்கிற்கால போயிலும் என்றால் அப்படி எங்களுக்கு போய்கொள்கிறேன். இங்காலெல்லாம் வீடு பெரிய பெரிய பில்டிங், வீடு இல்லை பெரிய பில்டிங் கட்டுப்படுது, பெரிய சூப்பர் மார்க்கெட் அப்படி எதுவும் கட்டுப்படுது, வரையில் பெருசாக கட்டுப்படுது. இங்கே ஏற்கனவே ஒன்று கட்டுப்பாட்டு கிடக்குது எல்லாம் ஃபேக்ட்ரி எழுதுகள் ஏதோ வருது. என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியல, போர்டுகளும் இல்லை. நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் உள்ளே போய் எடுக்கிறதுக்கு அனுமதிகள் இல்லை எங்களுக்கு. இதெல்லாம் அனுமதி இருக்கிறாண்டா பெரிய வேலைகள். இப்போ நாங்கள் வந்து ஒரு சுற்றி கடைக்கு இப்போ முதல் நாள் வந்து காட்டிட்டு போகிறதானே இப்போ அனுமதி இருக்கிறாண்டா பெரிய வேலைகள். முடிந்தாலும் அப்படி தான் ஃபேக்ட்ரிகள் காட்ட எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதெல்லாம் தனித்தனியாக காணொலியை நான் உங்களுக்கு போட்டுக்கொள்வேன், நீங்கள் பார்க்கலாம். மற்ற இந்த ஊரில் பார்த்து கொண்டு போகிறாங்க சொல்லிக்கொள்ளுங்க, அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளுங்க. நாங்கள் இதுலக்கையும் கொஞ்சம் ஒழுங்கையில் கஷ்டமாக இருக்கா, போய் பார்க்கலாம் என்ன வேறு இருந்தோம். இங்கே போகலாம், ஒரு ஸ்கூல் எல்லாம் வரும் இல்லைண்ணே, இதெல்லாம் பாதுகாப்பு அரண் போடு கிடக்கு, மேலே முள்ளு கம்மி வச்சு கிடக்கு. ஆட்டேன் தெரியல, ஆமீண்டு தெரியல, கேட்டெல்லாம் போட்டு கிடக்கு. ஒன்று போட் ஒன்று காணும், ஹை செக்யூரிட்டி ஓடுறது. நல்லா வீடுகள் எல்லாம் வருது பாருங்க, காட்டி கொண்டு போகிறேன். இங்கே வந்து மல்லிகா ஸ்டோர்ஸ், மற்ற வந்து ஃபேஷன் ஆர்ஜூ ஃபேஷன். என்ன இங்கே பார்த்தோம் ஒரு பிடிச்சி இந்த வீட்டு செட்டப்படி இருக்குது. அந்த முன்னுக்கு பார்த்த மாதிரி தானே, அதில் பார்த்த மாதிரி தான் அதே டிசைனில் கொஞ்சம் பெயிண்ட்கள் வித்தியாசமாக இருக்குது. இப்படியே போனோம்னா அதில் ஒரு குட்டி கோயில் ஒன்று வருது பாருங்க, ரோலர் கிட் மாட்டணும் உதறது. இங்கே பாருங்க ஒரு குட்டி கோயில், வந்து ஒரு குட்டி கோயில் இருக்குது. இதுக்கு கதிரிப்போம் வாங்க யூட்டு நடிங்க, ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு வருவாங்க என்ன கோயிலுண்டு. ஓகே, இப்படி நாங்கள் இதுக்காக போனோம்னா அதில் அந்த இதோட வந்து அப்படியே உள்ளே பார்க்க எங்களுக்கு ஒரு கோயில் இருந்தது. அதாவது வந்து சித்தி விநாயகர் கோயில். ஏன்னா சித்தி விநாயகர் வீதி என்ன போட்டிருக்குது, விநாயகருக்கு ஒரு கோயில். அதான் இப்போ நீங்கள் பார்த்தே கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த கோயில் ஒரு கஷ்டமாக பார்த்து கொண்டு வருவோம். ஐயா மேலே கோயினா கோயில் இப்போ அதுக்கு ரெடியாக பெயிண்ட் அடிச்சிக்கிறேன் போல இருக்கேன். இதில் ஒரு தாமரை குளமும் பெருமேண்ணே, இதில் அது தாமரை குளம் பெறுது, தாமரை குளம் ஒன்று இருக்குது. ஒரு 2 பக்கம் வயல் உள்ள ஒரு கோயில். அப்படியே உள்ளே போகலாம் நாங்கள், நீங்கள் வேணும் இதில் போகலாம். கோயில் அந்த கோபுரம் அதுகள் நல்லா இருக்குது பார்க்க. இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு பாதை போகுது. செய்திருக்கிறேன், கட்டி செய்திருக்கிறேன். நல்லா பார்த்தோம்னா இந்த இதான் கோயில் பாருங்க, சித்தி விநாயகர் கோயில். சித்தி விநாயகர் வீதியும் தான் இருந்தது, ஆடிக்கொள்கிறோம். நல்லா இருக்குது கோயில், பெயிண்ட் அடிச்சிருக்கேன் எனக்கு கட்டடியில். இங்கே பார்த்தோம்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்குது, ஆலமரங்கள் இருக்குது, இதுக்கு நல்லா இருக்குது. இங்கே ஒரு ஸ்கூலும் இருக்குது. என்னது இது, சித்தி விநாயகர் சனசமன் இல்லையா, பாலர் பாடசாலையும் பக்கத்துலேயே இருக்குது. போவோம், நேராக போய் கொஞ்சம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். இப்போ நாங்கள் இப்படி தான் போய்க்க ஒழுங்காக இருக்கிற ஒழுங்காக திருப்பிட்டு அதுக்கு என்ன இருக்குன்னு காட்டி கொண்டு போகிறது வளமை. அதில் நாங்கள் கண்ணில் படுற விஷயங்களை வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போவோம். வீடுகள் அதுன்ட்டு கண்ணில் படுற விஷயங்களை உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறது. இங்கே போக வெறும் வெளியாக வருது, பாதையை குறுகி கொண்டு போகுது. வறண்ட பூமியாக போகுது. அங்கே வழியாக நெல் வெட்டின வேணே, நாங்களை வந்து நெல் வெட்டினோம் பாருங்க, மிஷின் வெட்டு. உங்களை போனா கடற்கரையோ விடுங்க பார்ப்போம், வழியாக கிடக்குறேன் ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகே, இங்கே 2 பக்கம், இங்காலி பக்கம் 10, இங்காலி பக்கம் வயல். என்ன அங்கே வந்து ஒரு மிஷின் வந்து நெல் வெட்டி கொண்டிருக்கு. ஓகே, இங்கே வந்து அபயம் ஃபவுண்டேஷன் சிவபூமி மூலிகை தோட்டம் மாமலம். இதுக்குள்ளே வழி ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் போகும், ரயில்வே ட்ராக் போகும் நினைக்கிறதால. அப்போ இல்லையே, தெரியல எனக்கு படிவா. பாதையே முடியுதா? இங்கே மூலிகை தோட்டம், சிவபூமி மூலிகை தோட்டம் இருக்கு. போயிருக்காங்க, அங்கே எங்கேயோ போயிருக்குது. அதுக்கு கடலோ தண்ணி போகுதோ 3x விட்டுக்காரு, நாங்கள் தண்ணி போகுது. அதே தெரியுது இல்லைடா. வீட்டுக்கா நீ ஒருக்கா போயிட்டு வா, நடந்து போயிட்டு வா. நீ எடுத்து வந்துட்டு வீஜி எனக்கு தான், அப்புறம் ஆறலாம் தான்
இங்கே வந்து மூலிகை தோட்டம், வேம்புகள் நிற்கிது, தென்னை நிற்கிது, பனை நிற்கிது, அவ்வளோ சின்ன சின்ன மூலிகைகள் அதெல்லாம் இருக்குமா நிற்கிறேன். இந்த சாடி இருக்கலாம் இதெல்லாம் கண்டுகள் எல்லாம் கிடக்குது. பாதுகாப்புக்கு நிறைய பேர் நிற்கிறேன். இங்காலையும் பார்த்தோன்னா அதை நிறைய சாடிகளுக்கெல்லாம் கிடக்குது. கற்பூரவள்ளி அது இதுன்ட்டு நிறைய இருக்குது. மூலிகை தோட்டமாக. சரி, இப்போ நாங்கள் அடுத்த மெயின் ரோடு போய் தொடருவோம். என்ன ஓகே, இப்போ நாங்கள் வந்து மெயின் ரோடு கறிட்டோம். ஸ்கூல் விட்டுட்டாப்பா. இதுக்கு ஸ்கூல் ஒன்று இருக்குது பார்த்துறேன். ஓகே, அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இங்கால வந்து கடைகள் இருக்குது பாருங்கோ. நாங்கள் காட்டி கொண்டு போகிறோம். நம்மளுக்கு நாவல்குழி ஸ்கூல் ஒன்று இருக்குது. இதில் என்ன ஸ்கூல் ஒன்று பேர் பார்த்த ஞாபகம் இருக்கேன். நான் இதை வீடியோ இருக்கிறது வந்திருந்தேன். ஒரு காணி விற்பனை வீடியோ இருக்க வந்திருந்தேன் நான். இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். போய்க்க வந்து இங்கால வந்து சரஸ்வதி சேன சமூக நிலையம் ஒன்று வருது. இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இப்போ டேர்ன் தொடங்கிட்டு தானே, ஃபஸ்ட் டேர்ன் தொடங்கிட்டுது. இங்கே பிஎம்ஐ ஹாஸ்டல் இருக்குது. பின்னால் எமன் வருதுடா. அப்போ எமன் பார்த்து போங்க. அடித்தா என்ன நிலைமை ஏன்னு சோலை முடிஞ்சுது. இங்கே பார்த்தோம்னா சின்ன சின்ன கடைகள் அது எல்லாம் இருக்குது. இங்கே நெல்லுக்காய் இதுடாடு கூட வந்து இப்போ அந்த ரோடுகளில் நெல்லுக்காய விடுறான். இப்போ நெல் சீசனுக்கு எல்லாம் ஈரத்துக்கு அறுத்த நெல்லுகள் இப்போ எல்லாம் தண்ணி போய் கிடக்கும். இப்போ காயை விட்டு கட்டி வச்சு தான் பழுதாகாமல் இருக்கும். அந்த அதுக்கேற்ற வெயில் தான் இருக்குது, நல்ல வெயில் இருக்குது. அதுதான் நாங்களும் அப்படி தான் தெரிஞ்சுனாங்க. அப்படியே அப்பயே வந்து டப்பண்டு அடுத்த பஸ் படிக்கிறே இல்லை டியூஷனுக்கு போகிறதுக்கு. எல்லாம் படிக்க ஓஎல் படிக்க இல்லை. ஓஎல் படிக்க 3 மணிக்கு டியூஷன் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இதுக்கு ஒரு நாவல்குழி சேன சமூக நிலையம். இதுக்கப்புறம் ஒரு போய் பார்ப்பேன் நாங்கள். நாங்கள் கொஞ்சம் தூரம் நேராக போயிட்டு வருவோம். இங்கே பார்த்தோம்னா இதில் ஒரு ஸ்கூல் இருக்குது. என்ன ஸ்கூல் தான்? நாவல்குடி மகா வித்யாலயம் ஒரு ஸ்கூல் இருக்குது. பெயிண்ட் அடிச்சிக்கணும் போல. இப்போ இப்படி கொஞ்சம் தூரம் போவோம். இதுக்காகலாம் போகலாம். இது நாவல்குடி பாடசாலை வீதின்றது. ஆனால் இப்போ வீதி சரியில்லை. இதுக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே மெயின் ரோடில் போயிட்டு வருவோம். என்ன இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்? என்னென்ன தெரியல. என்ன கடையில் இல்லை. நீங்களே வீடுகள் அதில் வந்து கொண்டு இருக்குது. ஓகே, உங்களை காட்டி கொண்டு போகிறோம். இதுக்கு தான் இருக்கேன் ஏதாச்சும் தோப்புக்கு. எப்படியே பார்த்து கொண்டு போகிறோம். இப்படியே போனால் கொஞ்சம் தூரம் வந்து நாமக்குள்ளே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இந்த மெயின் ரோட் ட்ரெயின் வருமா? எத்தனை மணிக்கு வர்றதுக்கு? ஒரு 5-10 வருஷத்துக்கு வரும். சரியான டைம் வந்து 2:20 வர்றதா? 2:05 ஜாழ்ப்பாணத்தில் கொண்டு அடிக்கிறோம். இப்போ எத்தனை மணி? அப்போ 2:05 நேரம் இருக்கு. 25 நிமிஷம் கிடக்கு. வந்தால் 25 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். அப்படி காலையில் போயிடுவோம். அதில் என்ன மிஷின் நிற்கிது, நெல் வெட்டுற மிஷின் நிற்கிது. இதில் ஒரு கோயில் எல்லாம் தானே. இதோட நாவல்குள்ளேயே முடியுது நினைக்கிறேன். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பிள்ளையார் கோயில். நாவல்குழி கிழக்கு தெருவருகு பிள்ளையார் ஆலயமா. ஓகே, நல்லா நெல் எல்லாம் பட்டியாச்சு. கொஞ்சம் தூரம் பாய்த்து திரும்புவோம். ஓகே, இப்போ ஸ்கூல் விட்டு எல்லாம் ஜூஸில் குடிச்சு கொண்டு போகிறாங்க படியங்க. வந்தால் தெரியும். நான் வேற நினைக்கிறேன். இப்போ 25 நிமிஷம் ஆகும். குறுக்க ரயில்கள் வந்தால் 2 பேர் எல்லாம் அதெல்லாம் டிலே ஆகும் சில நேரம். சரி, யூட்டன் போடுவோம்மா. ஓகே, இங்கே வந்து அப்படி நாங்கள் அங்கே சங்குபடி போய் கொள்ளலாம். இப்போ நாங்கள் திரும்பி அதில் 2 உள் ரோட்டுக்கு போய் காட்டிக்கொள்கிறேன். ஃபோன் அடிக்குதோ? இந்த மிஷினோ ட்ரெயின் நிற்குதோ? இல்லை, திருப்பு இதுதான் ஃபோன் அடிச்சு. நான் ட்ரெயின் ஃபோன் அடிக்கிறேன் நினச்சேன். ட்ரெயின் அப்பா ட்ரெயின் எங்கே லக்க மாட்டியா? எங்கே போகுது ட்ரெயின்? யாழ்தேவி. ஐயோ 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 எங்கே போகுது யாழ்தேவி? இப்படி வியூ பார்த்தியோ? சட்டப்படி இருக்குது. அதில் வந்து நான் இதில் நோட் 6 விட்டு காட்டினா அப்படியே லைனுக்கு தெரியுது என்ன ஃபுல்லாக. இங்கே அப்படியே ஃபுல் ட்ரெயினும் தெரியுறாப்பா. ரயில்வே வேலை செய்யலாமேண்டா. டைம் சொல்லிட்டானே. ஃபுல் ட்ரெயினும் தெரியுறாப்பா. நல்லா இருந்து யாழ்தேவியுமே நல்லா இருந்து. அதான் ஃபோன் கேட்டுருக்கேனே. அடிச்சு கேட்டுருக்கு. நல்லா இன்னும் 20 நிமிஷம் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. வந்துட்டுது. சரி, ஓகே. இப்போ வந்து அதுக்கு அந்த பாடசாலை வீதி என்று அதை சும்மா காட்டிக்கொள்ளும்.
இதில் பார்த்தோம்னா நாவல்குடி பாடசாலை வீதின்னு இருக்கும். இதுக்கு போனோம்னா ரோட்டுன்ற ஒரு நிலைமையை காட்டுவோம் வந்து நான் இதுக்காக நான் போயிருந்தேன். நான் ரோட்டுன்ற நிலைமையை பார்த்துக்கொள்ளுங்க நீங்கள். இப்போயே நாங்கள் இப்படி இருக்கேன்டா அந்த ஒரு காணொலி ஒன்றுக்கு வந்திருந்தான். இப்போ வந்து இந்த இதுக்கு வெயில் காலம் ஓகே வெள்ளம் பற்றிட்டுது. இப்போயே எப்படி நிலைமை நம்ம இதில் வந்து ஃபோன் குலுங்கி வந்தால் நான் குலுங்கி எடுக்கல, பைக் குலுங்க இதாண்டுது, ஃபோனும் குலுங்குது. அப்படி ஒரு ரோட்டு வந்து சரியில்லை, உண்மையிலே சரியில்லை ரோட்டு. இதில் ஏற்கனவே ரோட்டு இருந்ததும் தெரியலை, அவ்வளோத்துக்கு சரியில்லை ரோட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் அப்படி காட்டிக்கொள்கிறேன். ஏற்கனவே ரோட்டு இருந்துருக்கோம், ரோட்டு இருந்துக்கு முழுக்க உடஞ்சி எல்லாம் இதண்டி நே ஃப்ராங்க் அப்படியே ஃபுல்லாக ரோட்டு வந்து சரியில்லை. இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் பேர் நாங்கள் ரோட்டு நல்லா இருக்குண்டு போகிறோம். நாங்கள் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். திருப்பி இப்படி வருமாடாப்பா ஒட்டு மொத்தமாக உங்களை ஆமி கேம்படிக்கெல்லாம் போகும். ஒட்டு மொத்தமாக ரோட்டு சரியில்லை. ஏங்க இதெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. இங்கே நாங்கள் போய் நல்ல ரோட்டு வந்துட்டு தானே நான் சும்மா சொல்கிறேன் நினைப்பீங்க. உங்களை போக கொஞ்சம் தூரம் போய் காடி விடணும். அப்பான்னு திரும்பிட்டேன் அப்படி தான் இருக்குது. மெதுவாக போடாப்பா ரோட்டுகள் சரியில்லை. ஓ சென்ட்ரல்லேருந்து நான் தான் செய்ய போய் நம்ம தெரியலை என்னென்று தெரியலை. ஆனால் பறிச்சிருக்கா கல்யாண கொஞ்சம் இங்கே ரோட்டை காணவே இல்லை. ரவாசி ரோட்டு ரோட்டுக்கு போகிற வேலை தான் நான் கொஞ்சமாக கிடக்கு. பச்வேக் வரியா பச்வேக் இதில் வந்து பாரதி செனசமூக நிலையா நிறைய செனசமூக நிலையா பார்த்துட்டேன். இங்கே ஒரு சதுப்பு நிலம் ஒன்று இருக்குண்ணே குட்டை மாதிரி எல்லாம் வயல் தாண்டா சதுப்பு நிலம் போடுறது வெள்ளன்னு. இங்கே கொஞ்சம் ரோட்டில் பாருங்க. நீங்கள் பழைய காலத்து வீடுங்க இருக்குண்ணே ஆக்கள் இன்றைக்கி இருக்கிறேன் போல் அந்த காலத்து வீடு. நான் இதில் கூட வந்து ரோட்டை கடை தான் வந்துருந்தேன். ஆனால் திக்கா கல்லூரி படிச்சு கிடக்கா அது ரோட்டுக்கு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ கல்லு கிடக்கு சும்மா அது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்காது. போட வேண்டிய ரோட்டு தான் என்ன டெய்லி ஆக்களுக்கு போய் வர்றது, ஸ்கூல் பிள்ளைகள் போய் வர்றது. ஆனால் என்ன எக்ஸசைஸ் செய்கிறது போயிட்டு ரோட்டு வேலை என்ன இப்படி தான் ரோட்டு இல்லாமல் வருது. நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் நேராக போனால் உள்ளூர்களுக்கு போய் கொண்டிருக்கலாம். எனக்கு ரொம்ப போவோமோ இங்கே போனால் ஆமிக்கு ஆமி வருமாண்ணா. அப்போ ஆமிகிட்ட போயிட்டு இருக்கு ஆமி பிடிச்சி வச்சு கும்முவாங்க அடி வாங்கிட்டு வரணும். அங்கால கடற்கரை வரும்டாப்பா. இப்படியே போனவன்டா கடற்கரை எல்லாம் வருமா நினைக்கிறேன். தொழிற்பேட்டு ஏதோ தொழிற்பேட்டுன்னு இருக்கிறான் பாரு. இந்த தயாரிப்புக்கெல்லாம் என்ன தயாரிப்புகள் தெரியலை அலைஞ்சிட்டு செத்தல் மிளகா அதுகள் நினைக்கிறேன். திருப்புங்க நேராக போனால் வெளி தான் அதில் போய் பார்த்தேன். அதேமாதிரி இங்கே ரோட்டு பரவாயில்ல. இந்த ரோட்டு இது போட்டு செய்து கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். இது போட்ட மாதிரி தான் கிடக்கேண்ணே. ஓகே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். உங்களை காட்டி கொண்டு போகிறேன். இருக்கிற இதுகளை வந்து உங்களுக்கு அப்படியே காட்டி கொண்டு போய் காலையில் வீடுகள் வந்தால் சொல்லிக்கொள்ளுங்க. நாவக்குழி ஏரியாவுக்கு தான் பெரும் இதுவும். இந்த கோயில் இதில் அது வேறு கோயில். அதில் ஒரு கோயில் இருக்குது, இதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. ஹலோ இது பழைய கோயில் என்ன இன்னைக்கு மேலே நடக்கல. பழைய கோயில் ஒன்று இருக்குது. இவங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். இப்படியே வந்து என்ன செய்வோம் நேராக போவோமா திருப்போமா? நேராக போங்க பார்ப்போம் கொஞ்சம் தூரம். இப்படி போய் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு பார்ப்போம் என்ன வேறு இருக்குண்டு காட்டை வந்து நாங்கள் அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். நாங்கள் அங்கே விகார பக்கம் உங்களுக்கு காட்டையில் அது உங்களுக்கு காட்டிக்கொள் வேணும். அதுக்கு சிங்களக்கு ராமமாடுகளும் இருக்குது. இங்கே வந்து எல்லாம் குழிகள் கொஞ்சம் குறைவு வேணும். கேம்புக்கு வந்துட்டு அதான் இப்படி நேராக விடுங்க உள்ள விடத்துக்கு பக்கத்து பாதையால் விடுங்க. பாதை இருக்குது பக்கத்தில் அப்படி நாங்கள் பார்த்தோம்டா. அதில் நேர விட்டு சாவடிச்சிட்டான நாங்கள் வீடியோ கட் பண்ணிட்டு அப்படி எடுத்து கொண்டு இருக்கிறேன். இங்கே எல்லாம் பார்த்தோன்னா கிரிக்கெட் ஆடுறதுல இருக்கிறேன். இப்படி நாங்கள் போனோம்டா. இப்போ நாங்கள் அதில் கேட்டுருந்தாங்க ஞாபகக்குழியில் நெய்தல் கடற்கரை நகர் இருக்குன்னு கேட்டுருந்தாங்க. இல்லை அந்த நெய்தல் கடற்கரை நகரை பார்க்கலாம் நினைக்கிறது. அதில் நேராக போனால் அந்த ரோட்டுக்கு போவோம். அப்படியே போய் அங்கே மெயின் ரோடுக்கு ஏற்றும் ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் இருக்கேனே. ஓகே எல்லாம் வந்து ஆமைக்காரருக்கு ஆணை எடுக்க தடையாக தெரியாது. நாங்கள் எங்கிட்ட வலை எடுத்து காடி கொண்டு போகிறோம். அங்கே வந்துட்டு நெய்தல் கடற்கரை நகர் ஸ்வீட் பிரேக்கர்ரா. அரவாசி ஸ்வீட் பிரேக்கரை காணையில்
குப்பையில் கொண்டு வந்து இதில் கொட்டியிருக்கிறாங்க. ம் இங்கே விடுங்க. இது வந்து நாங்கள் இந்த காணொலி போட்டிருந்தாங்க எல்லாம் வித்தாச்சு நினைக்கிறேன். காணியை ஃபுல்லாக இந்த முழு கம்மியில் அடிச்சாச்சு இல்லை பிரித்து இந்த வீடியோ ஒன்று போட்டுருந்தாங்க. காணியை விட் பண்ணிக்கிறக்காண்டு எல்லாம் விற்று முடிஞ்சு நினைக்கிறேன். காணி ஃபுல்லாக எல்லாம் பிரித்து முழு கம்பியில் அடிச்சாச்சு. முதல் முழு கம்பி அடிக்காமல் இருந்தது, முழு கம்பியில் அடித்து கொடுத்தாச்சு. ஓகே, இப்படியே போனோம்டா நாங்கள் நெய்தல் கடற்கரை நகரை பார்த்து கொண்டு அப்படியே மெயின் ரோடுக்கு ஏறலாம். அதில் போய் ஏறலாம்டாப்பா. ஓ ரோட்டு அங்கால நல்ல ரோட்டு பரவாயில்ல. இங்கே வெல்டிங் கட்டுப்படுது. எங்களுக்கு காடி கொண்டு போகிறேன். இங்கே வெறும் அதில் நெய்தல் கிடக்கிற நகரண்டு அங்கால இருக்க நினைக்கிறேன். அங்கே இருக்கு நெய்தல் பீச் சிட்டி. உங்களுக்கு தான் அதால் வர்றேன். நாங்கள் இப்போ நான் இதால் ஓட்டியிருந்தேன். இப்போ பாதை கேட்டு பழடாப்பா. நெய்தல் கடற்கரை நகர் இதுவும் இப்போ இந்த ரோடு தான் வெறும் மண் தான். இதுவும் போட தான் கொடுக்கணும். இங்கே போட்டாங்க. இப்போ நாங்கள் இடப்பக்கம் திரும்பி போவோம். அப்படி உங்களுக்கு போய் காடி கொண்டு போகிறேன். இதையும் இதெல்லாம் நாவல் குளிக்க தான் வருது. அதால் உங்களுக்கு காடி கொண்டு போகிறேன். போட்டாங்க சரி. இப்படியே நாங்கள் போய் இப்படியே போவோம். இதுக்கு வந்து எல்லாம் பெனக்கூடல்கள் என்ன ஃபுல்லாக வந்து பெனக்கூடல்களாக இருக்குது பாருங்க. எரிச்சிருக்கணும் காவல் எரிச்சிருக்கணும். அப்படியே மேலே ஃபுல்லாக மரமெல்லாம் சேர்ந்து எரிச்சிருக்கு. இதெல்லாம் மரங்கள் வெட்டி தான் இருக்கின்றது. இதெல்லாம் கங்கு மட்டி எல்லாம் வெட்டி இருக்கணும். கூட அந்த இதில் சீவல் தொழில் செய்கிறாக்கள் எல்லாம் வெட்டி தான்றது எல்லாம். இப்போ எங்களை போனோம்னா வீடுகள் வருது பாருங்க. அப்படியே லைனுக்கு வந்து வீடுகள் வந்து கொண்டு இருக்குது. சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. இப்போ நார்மலாக அப்படியே பொதுவாக காடி கொண்டு போகிறோம். இங்கே ரோடு நல்லா இருக்குது. அப்படியே நாங்கள் போனோம்னா இப்போ நாங்கள் மெயின் ரோட்டில் ஏறலாம். போய் மெயின் ரோட்டில் ஏறுவோம். ஏறி திருப்பி நாங்கள் ஏற்கனவே காட்டின பாதை ஏன்னா வந்து நாவல்குழி சங்கப்படி பாதையால் தான் நாங்கள் போகணும். அப்படியே போய் கடைசியாக அந்த இடம் விட்டு வந்தாங்க. அதையும் காட்டிக்கொள்கிறேன். அடுத்து 5-6 சனசமோனிலையும் பார்க்குறேன். ஸ்ரீ சரஸ்வதி சனசமோனிலையும் கோவிலாக்காண்டி தச்சந்தோப்பு கைதடி. தச்சந்தோப்புக்கு வந்துட்டு அப்படியே சுற்றி கொண்டு அதோட முடிதான் நினைக்கிறேன். வந்து நாங்கள் அப்படி உங்களுக்கு காடி கொண்டு போகிறதுல கோயில் இருக்குது. நல்ல ஒரு குட்டி கோயில். அதுக்காக தான் இங்கே சுற்றி வந்து நான் ஆகுவேன். அதில் ஒரு கோயில் இருக்குது. இல்லை இதுகள் நாங்கள் பார்க்கலண்ணே. வயலுக்கு நல்ல கோயில் இருக்குது. அப்பா ஓ நல்ல பெரிய வீடு கிடக்குன்னு புதுசாக இப்போ கட்டியிருக்கேன் நம்ம வீடு. செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் இடப்பக்கம் இது வந்து தச்சந்தோப்புக்கு வரும். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓ அப்படியே உங்களுக்கு காடி கொண்டு போகிறேன் பாருங்க. அப்படியே பொதுவாக அப்படியே நார்மலாக காடி கொண்டு போகிறேன். நல்லா மாடி வீடு இருக்கேண்ணே. கார் கொண்டு வருதுடாப்பா. இந்த படியை நாங்கள் மெயின் ரோட்டில் போய் நடந்து வந்தோம். ஞாபகம் இருக்கு. அவன் யோசிப்பான் உங்களாச்சாப்பா சுற்றி வச்சுட்டு வாரி யோசிப்பான். ஓகே, உண்மையில் வந்து இந்த காலையில் இன்றைக்கி வந்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ எத்தனாம் தேதி வருமானது இல்லை. சில நேரம் 1 மாதம் கழிச்சு வரலாம், சில நேரம் 2 மாதம் கழிச்சு வரலாம். இடையே கிடைக்கிற அவசர காணொலிகள் வந்து அதில் போட்டுக்கொள்வோம். அதை வந்து கொஞ்சம் சில நேரம் லேட் ஆகலாம். அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கொண்டு என்ன மாதிரி இருந்தால் சொல்லிக் கொடுங்க மறக்காமல். இங்கால பாருங்க, இங்கால எல்லாம் வீடுகள். இங்கால ஒரு பெரிய வீடு, மாடி வீடு. மாடி வீடு தான் கட்டுவோம். செம்மையாக இருக்குது. இங்கால ஒரு இதுக்கு ஒரு கோயில் போகுது நினைக்கிறேன். இங்கே ஒரு குட்டி கோயில் ஒன்று போகுது. இதெல்லாம் தச்சந்தோப்புக்கு வேறு பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ரெயின் பார்த்தேன். ஓகே சரி, இப்போ நாங்கள் மெயின் ரோடு வந்துட்டோம். ஓ வேணே அங்கே இருக்கு, தாண்டி வந்துட்டோம். வாங்க அதை நாங்கள் இதை வரைக்கும் அங்கே மெயின் ரோட்டில் காட்டல. இது போகணும். உங்களை தச்சந்தோப்பு ஸ்டேஷன் இருக்குது.
சரி இப்படி நாங்கள் இனி என்ன செய்வோம்னா அப்படியே போய் அங்கே அந்த சிங்கள கிராமம் அந்த விகார அடியை உங்களுக்கு காட்டிக்கொண்டு அப்படியே நான் முடிச்சுக்கொள்கிறேன். என்னமே இருந்துட்டு மறக்காமல் சொல்லிக்கொள்ளுங்க, அதையும் தொடர்ந்து பார்த்துக்கொள்வோம். மெயின் ரோடை வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து அந்த கிராமத்துக்குள்ளே போக போகிறோம். அதை வந்து இதுக்குள்ளேயும் பார்த்தோம்னா ஒரு ஒழுங்காக திரும்புது. இதுக்குள்ளே போனால் சிங்கள கிராமம் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறவ எனக்கு என்னென்னு தெரியலை. 300 வீட்டு திட்ட தொகுதி என்னெல்லாம் இருக்கான் அதை பார்ப்போம். இது ஒரு சின்ன பள்ளம் கொண்டு வருது. அந்த பைப்லைன் செய்தி நான் நினைக்கிறேன். நாவல்குடி ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன் காடி நாங்கள் இங்கே வந்து ரயில்வே ட்ராக் போகுது. இதில் பார்த்தோம்னா ஒரு விஹாரம் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விஹாரம் இருக்குது. அதில் பற்றி நாங்கள் கூட சொல்லலை இருக்குது, விஹாரம் இருக்குது. இங்கே கடை தொகுதியில் நான் பூட்டியிருக்கேன் கடைகள். இதுக்கெல்லாம் சிங்கள கிராமம் போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே விடுங்க இப்போ போனோம்னா இதுக்கெல்லாம் அந்த சிங்கள கிராமம் விஹாரை ஒட்டி தான் சிங்கள கிராமம் இருக்கும். இந்த வீடுகள் நான் வித்தியாசமாக தெரியுதில்ல. அங்கே அதில் பேரெல்லாம் போட்டு சிங்களத்தில் பேர் போட்டிருக்கு. அங்கே இருக்க மேலே சிங்களத்தில் பேர் போட்டிருக்கு. அதோட சிங்கள இதில் பேர்கள் போட்டிருக்குது. இதெல்லாம் சிங்கள கிராமம் இருக்குது. இதுக்காக போய் மெயின் ரோடு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே எப்படி பார்த்துட்டு போவோம். இதுக்கு கொஞ்சம் 150 வீடு நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக இருந்தால் வேண்ட வீடுகள் தான். வித்தியாசமான வீடுகள் வந்து வித்தியாசமாக இருக்குல்ல. இதோட முடிஞ்சு நினைக்கிறேன். இவ்வளோ நான் அந்த ஒரு சதுர ஏரியாவாக வேறு நினைக்கிறேன். தமிழாக்கள் இங்கே இருக்கணும். இங்கே வந்து அப்படியே போனால் மெயின் ரோடு அங்கே ஆமை போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். இங்கே மெயின் ரோடு. நாங்கள் இப்போ வந்து திரும்பி ஒழுங்க ரோட்டு. இந்த இவ்வளோ செக்ஷனுக்கு வந்து ஒரு கிராமம் சிங்கள கிராமம் இருக்குண்டு. இங்கால வந்து தமிழாக்கள் இது எல்லாம் இருக்குது, ஏரியாலாம் இருக்குது. சும்மா போய் பார்த்துக்கொள்வோம். இப்படி வந்து நாங்கள் நேராக போகிறோம். உங்களை வந்து கடல் வருதுன்னு இப்போ வீடியோ வந்து கொஞ்சம் லேந்தாக தான் வந்து இருக்கிற எல்லாத்தையும் காட்டுவோம், ஃபுல்லாக காட்டுவோம். உங்களை சுற்றி காட்டியிருந்தேன்னா வீடியோ கொஞ்சம் லேந்தாக வந்திருக்கும். என்ன வேணும் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் அந்த இன்ரோடு ரயில்வே ட்ராக் எதாவது வரும் போது அப்படியே சாரி இதில் வந்து நாங்கள் இது ஒரு ரயில்வே ட்ராக் கொண்டு வருவோம். அப்படி நேராக போன மாட்டேன். இப்போ இதுக்கெல்லாம் விடுங்க. இதுக்கு வந்து இணைப்பு வீதி 300 வீட்டு திட்டம் இது இருக்குது. இதுக்கெல்லாம் அந்த 300 வீட்டு திட்டம் கொடுத்த அந்த இதுகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். பொதுவாக இது தமிழாக்கள் ஏரியா. ஏன் எனக்கு தெரியும் தான் நான் சங்கரோட காணொலிக்கு வந்திருந்தேன். அப்படியே தான் எனக்கு தெரியும் சங்கரோட அப்படியே போய் காட்டேங்க அங்கால சிங்கள ஏரியா அப்படின்ட்டு. இல்லை அங்கே மக்கள்கிட்ட கழிச்சிருந்தாங்க. ஓகே பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்மளாக போய் கொண்டு கண்டு சொல்லியிருந்தேன். அங்கே 150 வீடு ஆக்கம் இதை அப்படி போகும்னு சொல்லியிருந்தேன். ஓ அது வளவு அங்கே நல்ல வீடுகள் எல்லாம் இருக்குடாப்பா. முதலாவது குறுக்கு வீதி. அப்போ இதுக்கு நிறைய வீடுகள் இருக்குது. வீட்டுத்திட்ட வீடுகள் நிறைய இருக்குது. சும்மா நம்மளை பார்த்துன்னு போவோம். இவங்களை காடி கொண்டு போகிறேன்னு இருக்கேன். இப்போ பாருங்க இங்கால ஃபுல்லாக அப்படியே வீடுகள் எல்லாம் இருக்குது. இப்படி நாங்கள் இப்படியே காட்டி கொண்டு அதே மாதிரி தான் கடைசியாக நினைக்கிறேன். காடி கொண்டு அப்படியே முடிக்கலாம் நினைக்கிறேன். நிறைய பார்த்துட்டோம். அப்படியே பாருங்க உங்களை காடி கொண்டு போகிறேன். நல்ல வெயில் இருக்குது தானே. இப்போ போக பாதை வருதோடா போகிறோம். சரியான பாதை வருதோன்னு தான் டவுட்டாக இருக்கேன். பார்ப்போம் போவோம். சும்மா போய் பார்ப்போம். இதுக்கால மெயின் ரோடு போயில அது இதால் திருப்பி போனால் தான் மெயின் ரோடு போகலாம். இப்போ வந்த பாதையில் தான் மெயின் ரோடு போகலாம். அதெல்லாம் பார்த்தோம். அந்த விளையாடுற இடங்கள் பெரிய இடங்கள் விளையாடுற இடங்கள் அதெல்லாம் இருக்குது. இங்கே வீட்டு தொகுதிகள் இருக்குது. அப்படியே காட்டியிருப்போம். என்ன யூட்டன் போடுவோமா? இங்கே எல்லாம் வீடுகள் தான் இருக்குது. இதுக்காலையும் போனால் அங்கே நாங்கள் ஏற்கனவே பார்த்துறதுக்கு தான் போகலாம். ஏற்கனவே வந்திருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்த பாதையால் தான் போகணும். கூட ஃபுல்லாக இருக்கா ரோட்டு வழி இல்லை. ஒரு வசதியும் இல்லை. இருக்க ரோட்டு வசதி ஒன்றுமே இல்லை. மின்சாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். குடிநீரெல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியலை. சரியான ஒரு இதாக இருக்குது. இப்போ வீட்டு திட்டம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ரோட்டு வசதி ஒன்றுமே இல்லை. நிறைய இந்த ரோட்டு வசதி இப்போ இல்லை. மழை வெள்ளங்களுக்கு எல்லாமே என்ன மாதிரி இருக்குது. சரியான கஷ்டமாக இருக்குது. ஒரு மந்தரை தானே மந்தரை மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் செய்து கொடுத்தா வைக்கும் கொஞ்சம் யோசனையாக இருக்கும். வெடியல் படிச்சுட்டு போகிறாங்க. தண்ணி காணல் மட்டுமே செய்து கொடுத்துருக்கேன். சரி இப்படி நாங்கள் பார்த்துட்டோம். எங்களை மெயின் ரோட்டில் போய் முடிச்சுக்கொள்வோங்க. சரி ஓகே நாங்கள் காணொலி பார்த்துட்டோம். வேண்டாம் ஊர் சுற்றி பார்த்துட்டோம். நீங்கள் நாவக்குள்ளே என்ன மாதிரி இருந்துட்டு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஊர்மே இதுன்னு சொல்கிறேனே. அதான்
இப்போ எங்களுக்கு நாவல்குழியை சுற்றி காட்டியிருப்போம் என்ன மாதிரி இருந்தாண்டு பொதுவாக தெரிஞ்ச எல்லாம் வந்து பெரும்பாலும் காட்டியிருப்போம் நினைக்கிறோம். நீங்களும் வந்து பார்த்துட்டு என்னமென்னு சொல்லிக்கிறோங்க. சில இடங்கள் நிறைய விடுபட்டிருக்கலாம். அதுக்கு வந்து ஒழுங்களுக்கு போய்க்க நிறைய வந்து விடுபட்டிருக்கலாம். நாங்கள் காட்டியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துட்டு என்னமென்னு சொல்லிக்கொள்ளுங்க. சரி, ஓகே, நாவல்குழியை முடிக்கிறோம். நாவல்குழி இருந்தால் வந்துட்டோம். ஓகே ஓகே, இதோட இந்த காலையில் நான் ரிவ்யூ செய்யலாம் நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு எதுவும் ஊர்கள் நீங்கள் சுற்றி பார்க்க வந்து ஆசைப்பட்டாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதை நான் உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்கிறேன். ஓகே, இந்த கமெண்ட் செய்வேன். அதுதான் ஓகே, சுற்றி காட்டியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, இந்த காலை வச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பாய்.